ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். பேங்க் ஜாப் தான் என்னோட கரியர்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து 100 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் ஃபைனான்ஸ் ஆஃபீஸருங்கிற போஸ்ட்டுக்கு. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு மெயினா எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரியும் 93,000 per month வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது, ஏஜ் லிமிட் என்ன, எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதர் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் இவங்களோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் ஆபீஸ் மும்பைல இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆபீசருக்கான ரெகுலர் பேசிஸ்ல தான் ரெக்வயர்மெண்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபனிங் டேட்டா 13 May 2026ல இருந்து அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் பே பண்றதுக்கு எல்லாத்துக்கும் லாஸ்ட் டேட்டா 2 June 2026 வரை உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அவங்களோட அபிஷியல் கெரியர் வெப்சைட்ல போயிட்டு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் மோட் எதுல நீங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க உங்களுக்கு இந்த ஜாபுக்கான பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ட்ரேட் ஃபைனான்ஸ் ஆபீசர் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட்டா 23ல இருந்து மேக்ஸிமம் 32 இயர்ஸ் வரையும் உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்க கம்பல்சரி ஃபாரெக்ஸ் ஆபரேஷன் சர்டிபிகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸா சர்டிபிகேட் கோர்ஸ் இன் டாக்குமெண்ட்ரி கிரெடிட் ஸ்பெஷலிஸ்ட், ட்ரேட் ஃபைனான்ஸ், இன்டர்நேஷனல் பேங்கிங் இது ரிலேட்டடா சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ்க்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே கட் ஆஃப் டேட்டா 30 April 2026 நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு மினிமம் 2 years எக்கானமிக் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேட் ஃபைனான்ஸ் ப்ராசஸிங்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைக் சூப்பர்வைசர், ஆபிஷியல் ரோல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேங்க்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு அவங்க கெரியர் பேஜ்ல போயிட்டு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கரெக்டா ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்க எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கீங்களான்னு பார்த்துட்டு உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேமெண்ட் மோட் எல்லாமே ஆன்லைன்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு பேமெண்ட் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பீஸா போஸ்ட்ல கொரியர் பண்றது, நேர்ல வந்து கொடுக்கறது இந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டிஸும் இருக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்ல ஒரு ஃபீல்ட்லயும் கரெக்டான இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்ல கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு, மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எந்த ஆப்ஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ராப்பரான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் முடிகிற வரையும் அந்த ஐடி அண்ட் மொபைல் நம்பர்லாம் ஆக்டிவ்ல வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா உங்களை இன்டர்வியூக்கு கால் பண்றது, அதர் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைலுக்கு SMS மூலியமாவோ ஒரு இமெயில் மூலியமாவோ தான் உங்களுக்கு கால் பண்ணுவோம், ரீச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட பேங்க் ரிசர்வ்ஸுக்கு இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கிறது, உங்களை எங்க போஸ்டிங் போடுறது, செலக்ஷன் ப்ராசஸ்ல மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன்ல ஏதாவது அப்டேட் பண்றாங்க, சேஞ்சஸ் பண்றாங்கன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல தான் அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பர்சனலா இன்டிமேஷன் பண்றது, அவர் கால் பண்ணி சொல்றது இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டிஸும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அபிஷியல் பேங்க் வெப்சைட்டை மட்டும் தான் நீங்க ரெஃபர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வெண்டா அவங்கள செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ற கேண்டிடேட் அவங்களோட பயோடேட்டா, ரெசியூம், ஐடி ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிபிகேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்றப்பயே இதையும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்க சப்மிட் பண்ணாம விட்டுட்டீங்கிற பட்சத்துல உங்களை ஷார்ட் லிஸ்டிங் ஆக மாட்டீங்க, உங்களை இன்டர்வியூ கால் பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் பண்ற கேண்டிடேட்ஸுக்கு அவங்க இன்டர்வியூக்கு வரப்பதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஸ்டேஜஸ்லயும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப நீங்க அப்ளிகேஷன்ல கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அதுல ஏதாவது நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ்க்கு ஏதாவது கிளைம் பண்றீங்க, ஃபீஸ் எக்ஸம்ஷனுக்கு ஏதாவது கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள ப்ராப்பரான சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ற கேண்டிடேட் மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க லாஸ்டா அப்ளை பண்ண அப்ளிகேஷனை தான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதர் அப்ளிகேஷன் நீங்க பே பண்ண எந்த சார்ஜஸும் ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஒன் டைம் ஒன் போஸ்டிங் அப்ளை பண்ணீங்கன்னா போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட பேங்க் ரிசோர்ஸுக்கு எந்த ப்ராசஸ்ல வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்ல ஷார்ட் லிஸ்டிங் ஆன கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்வியூக்கான வென்யூ சென்டர்ஸ் எல்லாமே உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அலோகேட் பண்ண டேட் அண்ட் டைம் பிளேஸ்ல தான் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, பிஎஸ்யூஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல மோர் தென் ஒன் கேண்டிடேட்ஸ் கேம் கட் ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஏஜ் யார் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட சிபில் ஸ்கோர்லாம் கரெக்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது லோன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரான டேட்ல பே பண்ணியிருக்கணும். அதுல ஏதாவது உங்களுக்கு எரர்ஸ் இருக்குங்கிற பட்சத்திலையும் நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் எங்கேயாவது இன்ஸ்டியூட்ல நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் எலிஜிபிள்னு கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பீஸ்லாம் எதுவுமே எந்த ஆஃபீஸ்க்கும் சென்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கான போஸ்டிங்ஸ்குள்ள வேகன்சியை கம்யூனிட்டி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 100 வேகன்சி கொடுத்துருக்கிறதுல எஸ்சிக்கு 14 வேகன்சி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, எஸ்டிக்கு 18 வேகன்சி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, ஓபிசிக்கு 22 வேகன்சி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 8 வேகன்சி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, அன்ரிசர்வ்க்கு 38 வேகன்சி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 100 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு 13 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டா மினிமம் 23ல இருந்து மேக்ஸிமம் 32 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இனிஷியலா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஹைதராபாத் ஆர் கொல்கத்தால தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்க வேணா போஸ்டிங்ஸ் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி அண்ட் இன்டர்வியூ தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கேடர்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க, ரெகுலர் கேடர்ல வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு சர்வ் பண்ணிருக்க போஸ்டிங்ஸ் எல்லாம் இப்ப நியூவா வந்ததுதான் சொல்லியிருக்காங்க. இந்த பேக்லாக் வேகன்சியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல கொடுத்திருக்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்க, நீங்க அதுக்கு கிளைம் பண்றீங்கிற பட்சத்துல அந்த சர்டிபிகேட் 1/4/2026 அன்னைக்கு வேலிடா இருக்கிற மாதிரி சர்டிபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இஷ்யூ பண்ண சர்டிபிகேட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. மேல சொல்லியிருக்க அப்பர் ஏஜ் லிமிட் 32 இல்லாம நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ல யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸும், பிடபிள்யூடில ஓபிசி இருந்தீங்கன்னா 13 இயர்ஸும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 15 இயர்ஸும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் நீங்க கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள ப்ராப்பரான கம்யூனிட்டி சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல சொல்லியிருந்த சேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல் இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்க ஃபுல் டைம்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ட்ரேட் ஃபினான்ஸ் டாக்குமெண்ட் வெட்டினரி ப்ராசஸ் ஆஃப் ட்ரேட் ஃபினான்ஸ் அண்ட் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்ல பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரீகன்சிலியேஷன் ஆஃப் ட்ரேட் ஃபினான்ஸ் அண்ட் ஃபாரெக்ஸ் ரிலேட்டட் என்டிசிஸ் எனி அதர் டாஸ்க் பேங்க் ட்ரேட் ஆஃபீஸ் ரிலேட்டடா இருந்தாலும் நீங்க அதை பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அக்யூரேட் அண்ட் efficient processing in located trade finance or forex transactions எல்லாம் கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ராக்கிங் பண்ணணும், அதை அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆடிட் ரிப்போர்ட்லாம் நீங்க டைமுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு இந்த ஜாபுக்கான கிரேட் அண்ட் சேலரி ப்ரொபகேஷன் பீரியட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு கிரேடா மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2ங்கிற கேடர்ல இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இனிஷியலா 6 months பீரியட் ட்ரைனிங் பீரியட் ப்ரொபகேஷன் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சேலரியா ஸ்டார்டிங் 64,820 rupeesல இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 93,960 rupees வரையும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மந்த் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கும். இதுல உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, பிஎஃப், மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே கிளைம் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க செலக்ஷன் ப்ராசஸ்க்கான டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்க மேட்ச் பண்ணிருக்கீங்கிற பட்சத்தில் அதை மட்டுமே வச்சு உங்களை இன்டர்வியூ கால் பண்ணுவோம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் அதர்
ஃபர்தர் நீ கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையும் யார் மேட்ச் பண்றாங்க, யார் அப்ளை பண்ணதுலேயே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, இவங்களுக்கு சூட்டபிள் ஆகிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் தான் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி அவங்களை இன்டர்வியூ கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த கரெக்ஷனும் இருக்காது. ப்ராப்பரா மெரிட் பேசிஸ்ல தான் உங்களுக்கு நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட் எல்லாமே உங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு கால் பண்றதுக்கு அதுக்குள்ள லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலியமா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பீஸ் எதுவும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் எப்படி எங்க போயிட்டு அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே உங்களோட அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸா ஜெனரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 750 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸ்னும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்ஸ் நீங்க அப்ளிகேஷன் சார்ஜஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன்லயும் ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி இருக்காங்க. நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் எதை யூஸ் பண்ணாலும் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே ஜேபிஇஜி ஃபார்மேட்ல ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூம் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஐடி ப்ரூஃப் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வச்சுக்க சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வச்சுக்க சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் ஆகிங்கன்னா இந்த ப்ரூஃப் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வச்சுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க கம்பல்சரி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணிருக்க வேண்டிய ஃபாரக்ஸ் ஆபரேஷன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸை நீங்க அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்ல வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள சர்டிஃபிகேட்லாம் நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு பயோடேட்டா ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இந்த பயோடேட்டா ஃபார்மும் நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு இதை போட்டோ எடுத்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அந்த ஃபார்ம் இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் எதுவுமே 50 கேபிக்கு மோர் தானா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் 50 கேபில கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு போட்டோ என்னென்ன சைஸ்ல இருக்கணும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேல சொன்னதான் திருப்பி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம் இல்லாம உங்களுக்கு தனியா பயோடேட்டா ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர்டேக்கிங் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பிடிஎஃப்பும் பிளஸ் இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுங்க. ஒர்த்தான போஸ்டிங் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.